வாழ்க்கை முடிந்து விட்டது, என்னுடைய குடும்பம் முடிந்து விட்டது, எனக்கு இனிமேல் பிள்ளை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லுகிறாரு, என்னுடைய வேத வாக்கியங்கள் உங்கள் இருதயத்தை மறுபடியுமாக கொழுந்து விட்டு எரிய பண்ணும். இன்னைக்கு அவர் நம்மை விசாரிக்கிறதானபடினால் உங்கள் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். எதெல்லாம் உங்களால் முடியலன்னு, ஆகலன்னு, கூடலன்னு நீங்க முடித்து வைத்திருக்கீங்களோ, அணைத்து போட்டிருக்கீங்களோ, அதை கர்த்தர் பற்றி எரிய வைப்பா. உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் விசாரிக்கிறதா இருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைக்கிறதா இருக்கிறார். உங்க கவலை என்ன, உங்க வருத்தம் என்ன என்று ஆண்டவருக்கு தெரியுங்க. லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் ஆமென், எம்மாவூருக்கு 3 சீஷர்கள் போறாங்க. போகும்போது அவள் பேசிக்கொண்டே போகிறாங்க. என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா, 3 வருஷம் ரொம்ப நல்லா இருந்தது. 3 வருஷம் ரொம்ப நல்லா இருந்தது. இயேசு கிறிஸ்துவோட இருந்தோம். இயேசு கிறிஸ்துவோட இருக்கும்போது நமக்கு எந்த குறைவும் இல்லை. ஃபாஸ்டிங்கே இல்லை, உபவாசமே இல்லை. மணவாளன் கூட இருக்கிற நண்பர்கள் எதுக்கு உபவாசம் ஒன்று கேட்குறாள் இயேசு கிறிஸ்து. ஃபாஸ்டிங் உபவாசமே இல்லை. 3 நேரமும் நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல ஊழியம். இயேசு கிறிஸ்துவோட பயங்கரமா இருந்தோம். பயங்கரமான மகிமை, கனம். ஊர்ல இருக்க ஜனங்கள் எல்லாம் நம்ம பின்பற்றினாங்க. ஆனா 3 வருஷம் கழித்து இயேசு கிறிஸ்து மரித்து போனார். ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அவர் உயிர் தெழுவார் என்ற செய்தியை இந்த சீஷர்களுக்கு எத்தனை தடவை ரகசியமாய் சொன்னாலும் அவங்க மண்டையில, சீஷர்கள் மண்டையில ஏறவே இல்லை. இவங்க புலம்பிட்டு போறாங்க, ஐயோ இயேசு கிறிஸ்து இருந்தாரே, இப்போ செத்து போயிட்டாரே, சிலுவையில் மதித்து போயிட்டாரே, இப்போ நாங்கள் என்ன செய்வோம்? அது மட்டும் இல்லாமல் செத்து போனவருடைய பிரேதம் இப்போ காணோம். எங்க மேலே பழிய போடுறாங்க, சீசர்கள் மேலே பழிய போடுறாங்க. நீங்க தான் பிரேதத்தை தூக்கிட்டு பழிய போடுறாங்க என்று புலம்பி கொண்டு 3 பேர் போய்கிட்டு இருக்கிறாங்க. போகும்போது அவர் சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். He went with them. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. எதுங்க அவங்களுடைய கண்களை மறைச்சது? இயேசு கிறிஸ்துவை அறியாதபடிக்கு 3 வருஷம் கூட இருந்த இயேசு கிறிஸ்துவை அவரால அறிந்து கொள்ள முடியல. என்ன மறைச்சது? 17ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது அவர்களை நோக்கி நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கு சொல்லுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அப்ப அவங்களுடைய முகத்துல காணப்பட்ட துக்கம் அவருடைய கண்களை இயேசுவை பார்க்காதபடிக்கு அவருடைய கண்களை மறைத்து போட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட இருக்கிற இயேசு கிறிஸ்து, நீங்க ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து, ஆமென், உங்களை ரட்சித்த இயேசு கிறிஸ்து, உங்கள் பாவத்தை மன்னித்த இயேசு கிறிஸ்து. ஆனா கவலை, கண்ணீர், துக்கம்னு வந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்து இருக்கிறது என்ன பண்ணிடுறோம்? மறந்து பார்க்க முடியல. நம்ம என்ன யோசிக்கிறோம்? அவர் பரலோகத்துல இருந்து உட்காந்துட்டு நம்மளை அதை பார்க்க மாட்டேன்றாரு. என் துக்கம் அவருக்கு தெரியுதா? என்னுடைய கண்ணீர் அவருக்கு தெரியுதா? என் வேதனை அவருக்கு தெரியுதா? அவர் கண்ணு இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா, என்ன பார்க்குறாரா இல்லையா என்று வாயை திறந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா எங்க இருக்கிறார் இயேசு கிறிஸ்து? கூட, உங்க கூட வந்துகிட்டு இருக்கிறார். உங்க வழியில உங்களோடு வந்துகிட்டு இருக்கிறார். உங்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்பா துக்கமுள்ள முகமுள்ளவர்களா இருக்கீங்க என்று கேட்டா இவங்க சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துடைய பிரேதத்தை காணோம், இயேசு கிறிஸ்து மரித்து போனார். அப்போ இயேசுவே கூட போதாது, உயிர் தெழுந்த இயேசு கூட போதாது. அவர் சொன்ன வார்த்தைகளை, சொன்ன வசனங்களை மறுபடியும் அந்த சீஷர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். நினைப்பூட்டு. He makes them to remember the words already spoken. ஏற்கனவே பேசின வார்த்தைகளை மறுபடியும் நினைப்பூட்டினார் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்ல 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 30-31 வாசிங்களா? 30-31, லூக்கா 24:30-31. அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவளுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். 32ஆம் வசனம், அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடே
பேசின வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கம் காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளாக கொழுந்து விட்டு எரியவில்லையா? அணைந்து போன தீபத்தை எரிய செய்கிற வேத வாக்கியங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில துக்கத்தினாலே வேதனையினாலே எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் ஆகாதுன்ட்டாங்க, முடியாதுன்ட்டாங்க, அவ்வளவுதான், இந்த தொழில் முடிந்து விட்டது, இந்த காரியம் முடிந்து விட்டது, இந்த வாழ்க்கை முடிந்து விட்டது, என்னுடைய குடும்பம் முடிந்து விட்டது, எனக்கு இனிமேல் பிள்ளை இல்லை, ஆமென் என்று சொல்லி கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் சொல்லுகிறாரு, என்னுடைய வேத வாக்கியங்கள் உங்கள் இருதயத்தை மறுபடியுமாக கொழுந்து விட்டு எரிய பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் நம்மை விசாரிக்கிறதானபடினால் கர்த்தர் சொல்லுகிறாரு, உங்கள் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் துக்கத்துக்கு ஒரு முடிவை கர்த்தர் கட்டளையிடுகிறார். எதெல்லாம் உங்களால் முடியலன்னு, ஆகலன்னு, கூடலன்னு நீங்க முடித்து வைத்திருக்கீங்களோ, அணைத்து போட்டு இருக்கீங்களோ, அதை கர்த்தர் பற்றி எரிய வைப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையோ? சங்கீதக்காரனாகிய தாவீது 84:6 சொல்லுகிறான், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். நீரூற்றுங்க. இயேசு கிறிஸ்து 8ஆம் அதிகாரம், யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 34, 35 வசனங்களில் வாசிக்கும் போது, உங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ நதி உள்ள நீரூற்றுகள் புறப்பட்டு வரும். யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த உள்ளத்துல வேதனை கவலை மூடிக்கிட்டு இருந்ததோ அந்த உள்ளத்துல, அந்த இருதயத்துல இயேசு கிறிஸ்து கொழுந்து விட்டு எரியாருன்னா, எரிய பண்றாருன்னா, இந்த வேத வாக்கியம் உங்கள் இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ணுறதுன்னா, உங்கள் இருதயத்துக்குள்ள இருந்து இனி பரிசுத்த ஆவியானவர் பொங்கி வருவாரு. கவலைக்கோ வேதனைக்கோ உங்க உள்ளத்துல இடம் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்க ஆனா நம்மள என்ன பண்றோம்? எனக்கு இருக்கிற கவலை உங்களுக்கு தெரியுமா? எனக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? ஏதோ இவங்களுக்கு தான் உலகத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை போல, யாரும் பார்க்காத பிரச்சனை போல. இன்னும் இயேசு கிறிஸ்து அந்த வழியின் வழியாக நமக்காக கடந்து சென்று அவனுடைய கவலைகளை, துக்கங்களை அவர் சுமக்கிறவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய உபத்திரங்களை, நம்முடைய துன்பங்களை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது நம்முடைய கவலைகளை, நம்முடைய துக்கங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார்.